ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அது மீண்டும் இந்த வீடியோஸ் மூலிமா உங்கள் எல்லாத்தையும் ரீச் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் நான் எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் தான். அதாவது ஒரு சீஃபேரர் கப்பலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இங்கே என்ன மாதிரி சேஃப்டி இருந்தாலுமே பிரச்சனைகள் எந்த மாதிரி இருக்குது, ஸோ அவங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணேன். அது ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்கு ஏன் இந்த வீடியோஸ் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா, என்னோட ஒன் ஆஃப் மை கொலீக்ஸ் அவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணலாம், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோஸ் எடுத்தேன். இது எதுக்காக அப்படின்னா, ஷிப்புக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, ஆல்ரெடி ஷிப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல தான் ஆயிரத்துங்கிறத விட லட்சத்தில் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும், சரிங்களா? ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அதனால் பாதிக்கப்பட போகிறது பார்த்தா அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட சைக்கிள், அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட கொலீக்ஸ், அவங்களோட ஃபேமிலி மெம்பரு. ஸோ எந்த அளவுக்கு அவங்க டிப்ரெஷனில் சஃபர் ஆவாங்க அப்படிங்கிறத உண்மையிலே இன்றைக்கு தான் நான் கண் கூட நான் முன்னாடி பார்த்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் நான் மேக் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஷிப்பில் ஆல்மோஸ்ட் லைக் 11 இயர்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்ன வரைக்கும் நான் பக்கத்தை வச்சு நான் பார்த்ததில்லை. ஏன்னா என்னோடய ப்ரீவியஸ் கம்பெனியில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, இந்த மாதிரிலாம் ஒன்ஸ் அப்பான டைம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. என்னென்னா நாங்கள் வெளியிலலாம் போகும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கேங்லாம், அதாவது ஒரு 4-5 பேர் கேங்ஸ்டர்ஸ் அவங்க வழிமறித்து நம்மக்கிட்ட இருக்க பர்ஸ், நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்லரி, நம்மக்கிட்ட இருக்க கேஷ் இதெல்லாம் அவங்க நம்மக்கிட்ட இருந்து எடுத்துருவாங்க. நம்ம கொடுக்கல அப்படின்னா கன் பாயிண்ட்லேயே வச்சு நம்ம ஷூட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இன்சிடென்ட்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போதைக்கு எனக்கு ஒரு பெருசாக ஒரு நம்பிக்கை இல்லை. பட் இன்றைக்கி நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், நான் போர்ட்டில் இருக்கேன், இன்றைக்கி நான் வெளியில் போக போகிறேன், ஸோ அங்கே நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். பட் என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது என்னோடய கொலீக் பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே அவர் மார்னிங்கே அவர் பார்த்திங்கன்னா வெளியே கிளம்பிட்டார். ஸோ அவர் இங்கேருந்து போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் போன உடனே 1 ஹவரில் எங்களுக்கு ஒரு கால் வருது, சரிங்களா? ஸோ அது என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டில் இல்லை, 2 நாட்டில் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளில் இருந்துமே பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சரு, டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜு, டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டி, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மனிதர்கள் நம்ம இந்த ஷிப்பில் நம்ம ஒர்க் வைஸும் பார்க்க முடியும். அதே மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே சேலர்ஸ் வராங்கள அவங்களே நம்ம பார்க்க முடியும். ஸோ அதில் நம்ம ஒர்க் பண்ண வராங்க இல்லையா? ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எதுக்காக வராங்க அப்படின்னா, சில பேர் பணம் சம்பாதிக்கிறதாக வருவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா கெரியர், அதாவது அவங்களோட கெரியரை இங்கே க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த க்ரூஸ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசனுக்கு வந்தாலும், என்ன தான் நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இங்கே இருந்தாலுமே அவங்க ஃபேஸ் பண்ணுற நெகட்டிவ்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஆன்போர்ட்லேயே இருக்கட்டும் இல்லை வெளியிலேயே இருக்கட்டும், ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணுற நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏராளம் எக்கச்சக்கம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே உள்ளேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதனோட வலிகளும் வேதனைகளும் என்ன அப்படிங்கிறத. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது பெருசாக நமக்கு தெரிய போகிறது இல்லை. ஸோ இந்த ஒரு வீடியோஸ் மூலயமா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இனி வரும் காலங்களில் ஒருத்தவங்க ஷிப்புக்கு வரணும்னு இருந்தாலும், இல்லை ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும், இந்த ஒரு வீடியோஸ் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோஸ் நான் மேக் பண்ணேன். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் இனி வரும் காலங்களில் அவங்களாவது கொஞ்சம் முன்ஜாக்கிரதையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோஸு. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு வெளியில் போயிட்டு இந்த 1 ஹவர் கழிச்சு எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஷிப்பு ஒரு கால் என்ன அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு வெளியில் போனவருக்கு அவர் பார்த்திங்கன்னா ஒரு கேங், ஆக்சுவலாக டே டைமில் தான் போனார். க்ரூ மெம்பர் நிறையா பேர் போயிருந்தாலுமே அவருக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஆன இன்சிடென்ட்டு. அது என்ன அப்படின்னா, ஒரு கேங்ஸ்டர்ஸ் 4-5 பேர் அவரை வழிமறித்து அவர்கிட்ட இருந்த கேஷு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருந்த சேலரி, அந்த ஏடிஎம் கார்டு, அது இல்லாமல் அவர்கிட்ட இருந்த மொபைல் ஃபோன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பிடிங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நம்மளை விட்டால் போதும் அப்படிங்கிறத தாண்டி அவர் விளாண்டு இருக்கும்போது அவரை கொஞ்சம் ஹார்ஸாக அடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்சிடென்ட்டு, ஒரு கசப்பான ஒரு இன்சிடென்ட்டு. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து செக்யூரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்லாம் போய் இது மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ. அது நமக்கு பணம் போனாலும் சரி, எது போனாலும் சரி, நமக்கு நம்ம சேஃப்டியாக வந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, ஸோ இனி அவர் பார்த்திங்கன்னா வெளியில் போகிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களோட ஃபேமிலி
என்ன நினைப்பாங்க, அவங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சஃபர் ஆகிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து டிப்ரெஷனில் போயிருப்பாங்க அப்படிங்கிறது அது உங்களுக்கே புரியும். நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லை. ஸோ எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த வெளியில் போய் அந்த இன்சிடென்ட் நடக்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த ஒரு ஒரு ஆள் இப்போ அவர் எப்படி ஆகிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களாலேயே பார்க்க முடியல. எனக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கும் பொழுது உண்மையிலே ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறதுனா யாருமே நமக்கு வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து சேஃபாக வந்து ஆன்போர்டில் உள்ளே வந்ததே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஆனால் வந்து கம்பெனி சைடில் எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டு கோர்ட் ஏஜென்ட்டோட சப்போர்ட்டு கண்டிப்பாக இதில் இருக்கும். ஏன்னா வந்து அது என்னங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது என்னங்கிறத அதை பண்ணாமலாம் விட மாட்டாங்க, அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. பட் இருந்தாலுமே நடந்தது தானே. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நடக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளை நம்ம வந்து சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணேன். இந்த வீடியோஸ் பார்க்குற வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு மூலையில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நாட்டை விட்டு நம்ம வந்து இங்கே வேலைக்கு வரும்பொழுது ஓகே அவன் வந்து அங்கே சந்தோஷமாக தான் இருக்கான், அவனுக்கு என்ன அவன் என்ன ஜாலியாக இருக்கான் அப்படிங்கிறதுலாம் நினைக்காம அவங்க அங்கே வந்து என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் தன்னோட தாய்நாட்டில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுதந்திரமும் சரி, அதே மாதிரி தன்னோட சொந்தங்கள் பந்தங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளோடு இருக்கும்போது இருக்கிற ஒரு அந்த ஒரு மூமெண்ட்டும் சரி, அதெல்லாம் வந்து இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைச்சாலுமே நம்ம மனசு ஏங்குறது எல்லாமே அதுக்காக தான். ஏன்னா திரும்பி நாங்கள் தாய்நாட்டுக்கு வந்து நம்ம சொந்த ஊருக்கு போகிற வரைக்குமே எதுவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அங்கே வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அவங்க வந்து அங்கே எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் அவங்கள வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கும் புரியும். ஏன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குறது வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தாலுமே அது வந்து சந்தோஷமான விஷயமானு என்னை கேட்டால் நான் வந்து அழுதுட்டு தான் சொல்லுவேன் அது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரு கமிட்மெண்ட்டில் நம்ம வந்து வேலைக்கு வந்தே ஆகணும், சம்பாரிச்சே ஆகணும். நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கு எதுவுமே இல்லை, ஸோ நம்ம இங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் ஒவ்வொருத்தருமே இங்கே வந்து பயணிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து டீஸ் பண்ணாமல் அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களுக்கும் ஒரு சில சேலஞ்சஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோஸ் மூலமா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்லாம் வந்து நடக்குது. இது ஷிப்புன்னு இல்லை, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்ஸ் நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லாமல் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் இதெல்லாம் கடந்து போய் கடைசியாக பார்க்கும்போது ஓகே நமக்கு இப்படிலாம் வந்து நம்ம பாதைகளை கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு மெமரிஸ் தான். அதில் வந்து ஹாப்பினஸும் இருக்கும், இந்த மாதிரி ஒரு கசப்பான ஒரு விஷயங்களும் நடந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதை நான் க்ரியேட் பண்ண வேறு எந்த விஷயத்துக்காகவுமே கிடையாது. ஸோ இது மூலியமாக நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பாக நம்ம அடுத்த ஒரு வீடியோஸில் மீட் பண்ணுவோம். அண்ட் என்ன மாதிரி வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்தினால எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு அங்கே வந்து சஃபராக இருப்பீங்க, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட ஏக்கத்தெல்லாம் அங்கே நீங்கள் வந்து ஒவ்வொரு இரவுமே அது கண்ணீரோடு நீங்கள் கழிச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதை வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கல, உங்களோட உங்களில் ஒருத்தனாக தான் நான் வந்து இதை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு பகலையும் ஒவ்வொரு நைட்டையும் நம்ம வந்து கடந்து போகிறது எவ்வளோ கஷ்டம். என்ன தான் நம்ம வந்து சம்பாதிச்சாலும், என்ன தான் நம்ம வந்து வெளிநாட்டில் சுற்றினாலும், என்ன தான் புது புது இடங்களை நம்ம பார்த்தாலுமே நமக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய இடம் என்னென்னா நம்மளோட தாய்நாடு தான், நம்மளோட சொந்த ஊர் தான். ஸோ இந்த மாதிரி நாட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே எப்போவுமே நான் வந்து என்னோட தேங்க்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் என்னோட என்ன ஏக்கம், அதாவது நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத வந்து அவங்க மூலியமாக நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் மூலிமா இதை நான் ஷேர் பண்ணது ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அடுத்த ஒரு வீடியோஸில் மீட் பண்ணுவோம். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அடிக்கடி கிடைக்கும். ஸோ ஷிப்பில் வந்து வேலை மட்டும் இல்லை, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும் இல்லை, இங்கெல்லாம் என்னெல்லாம் சேலஞ்சஸ் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறத என்னோட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.